அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026ஆம் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கதவு திறக்கப்படக்கூடிய அழகர் கோவில் அருள்மிகு 18ஆம் படி கருப்பசுவாமி திருக்கோவிலோட கதவுகள் எப்பொழுது திறக்கப்படுதுங்கிற தகவலை நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். 18ஆம் படி கருப்புசாமிக்கு சுவையான வரலாறு சொல்கிறாங்க. 18ஆம் படிக்கு வாசலாக இருக்கக்கூடிய கருப்பனுக்கு உருவம் இல்லை, பெரும் கதவே கருப்பனோட வடிவமாக வணங்கப்படுதுன்னு தகவல் கிடைச்சிருக்கு. எப்போதும் மூடியே இருக்கக்கூடிய இந்த கதவு வருடத்திற்கு ஒரு முறை ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று அழகருக்கு நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் சக்கரத்தாழ்வார் எழுந்தருளுக்காக மட்டுமே திறக்கப்படுது. மற்றபடி மற்ற தினங்களில் மூடியிருக்கக்கூடிய கதவுக்கே இங்கு பூஜைகள் நடைபெறுது. 18ஆம் படி கருப்பனோட காவலை தாண்டி எதுவும் அங்கே உள்ள செல்ல இயலாதுன்னா அழகர் திருக்கோவிலுக்கு தினமும் நூபுர கங்கையிலிருந்து அழகருக்கு கொண்டு வரப்படக்கூடிய தீர்த்தத்தை கருப்பனோட சன்னதியில் வைத்து அந்த தீர்த்தம் தூய்மையாக தான் கொண்டு வரப்பட்டதுன்னு பிரமாணம் செய்து அதற்கு பின்பு தான் உள்ளே கொண்டு செல்ல இயலும்னு சொல்கிறாங்க. கருப்பனிடம் செய்யக்கூடிய பிரமாணம் நீதிதேவன் சந்நிதியில் செய்யக்கூடிய பிரமாணத்திற்கு இணையானது. சுத்துப்பட்டு ஊரில் இருக்கக்கூடியவங்க தங்களுக்கு எழக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கருப்பனோட சந்நிதியில் பிரமாணம் சொல்லி தீர்த்துக்கிறாங்க. கருப்பனோட சந்நிதியில் பொய் சொன்னால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள்ங்கிறது இன்னைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்துட்டுருக்கு. இந்த 2025ஆம் வருடத்தில் 18ஆம் படி கருப்பனோட கதவுகள் எப்பொழுது திறக்கப்படுதுன்னா, ஜூலை மாதம் 29ஆம் தேதி, ஆடி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை ஆடி பௌர்ணமி தினத்தன்று மாலை சுமார் 6 மணிக்கு மேலாக கதவுகள் திறக்கப்பட இருக்கு. 18ஆம் படி கருப்போட அருளால் உங்களோட வாழ்க்கையில் என்ன விசித்திரமான வியக்கத்தக சம்பவங்கள் நிகழ்ந்ததுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மற்ற பக்தர்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும். இப்பதிவை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.